திருவன் சரணம். நமோ தஸ்ஸே பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸே. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், புத்தோத்பாதோ சத்திய தர்மம் பற்றி நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் இவ்வளோ காலம் கேட்டு வந்திருக்கீங்க. அப்போ இந்த சத்திய தர்மம் பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு இதை கொஞ்சம் யோனிசோ மனசிகாரையில் ஈடுபட்டு விமர்சனத்தில் ஈடுபட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரிவது என்னன்னு சொன்னால், உலகம் என்பது மாயை, கற்பனை, எல்லாமே எண்ணங்கள். அப்போ அந்த எண்ணங்களில் மனதின் மாயையிலிருந்து மேலும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம்தான் மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். இதை தெரிஞ்சு கொண்டதன் பிறகு புரிந்து கொள்வது என்னன்னு சொன்னால், நாங்கள் உலகம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது. கைகளுக்கு பிடிச்சு பார்த்தா கைகளுக்கு அகப்படுவது ஒரு இறுக்கமான, பாரமான, ஒரு மென்மையான ஒரு ஸ்பரிசத்தை தான் கைகளால் உணர முடியும். கண்களுக்கு தெரிவது வர்ணம் அல்லது வடிவம், காதுக்கு கேட்பது சத்தம். இவை அனைத்தும் இணைந்தது தான் இப்போ நாங்கள் உலகம் என்று சொல்கிறோம், வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம். அப்போ இது எங்கேயும் இருப்பது கிடையாது, இது ஒரு எண்ணம். அப்போ இந்த எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இதுதான் சித்தேன நியத்திலோக்கோ சித்தேன பரிகர்ஷதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மனதால் உருவான உலகம் எங்கேயும் இருப்பது கிடையாது. மனதால் உருவான உலகம், மனதின் மாயைக்குள் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ இதுதான் கற்பனை. அப்போ இந்த கற்பனையில் தான் எல்லா மனிதர்களும் வாழ்கிறார்களே தவிர உண்மையாக இருக்கும் உலகத்தில் அல்ல. எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு மதத்தவரும் உண்மையாக இருக்கும் உலகத்தில் அல்ல வாழ்கிறார், கற்பனையில், மனதின் மாயையில். அப்போ இந்த கற்பனையிலிருந்து விழித்து கொள்ளத்தான் இந்த சத்திய தர்மம் போதனை செய்யப்படுகிறது. நீங்கள் எல்லாமே கற்பனையில் இருக்கீங்க, கனவுல வாழ்கிறீங்க. அப்போ அந்த கனவுலேருந்து நீங்கள் விழிச்சு கொண்டீங்க சொன்னால் உங்களுக்கு உலகம் உண்மையாகாது, நீங்கள் உலகை வெல்வீங்க. அப்போ உங்களுக்கு மரணம் கிடையாது, நீங்கள் மரணத்தை வெல்வீங்க. ஏன்னா இந்த உலகத்தை வெல்லும்போது நான் இல்லை, உலகம்தான் நான். உலகம் இல்லைன்னு சொன்னால் நானும் இல்லை. அப்போது என்னில் நான் விடுதலை பெறுவேன், எனக்கு நான் இல்லாமல் போவேன். அப்போது உலகம் இருக்கும் வரைக்கும் நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். உலகம் என்பது மாயை, கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து அந்த சத்தியத்தை உணர்ந்தவருக்கு உலகம் என்பது வெறும் எண்ணங்கள் மட்டுமே. இப்போ எண்ணங்களிலிருந்து மீண்டதன் பிறகு அவருக்கு உலகம் என்பது மறுபடியும் உண்மையாகாது. அப்போ உலகிலிருந்து மீள்பவர் இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார். இந்த நொடியில் விழிப்புணர்வுக்குள் வருகிறார். அப்போ அந்த விழிப்புணர்வானது, இந்த விழித்து கொண்ட சுபாவமானது மறுபடியும் எண்ணங்களின் பின் ஓடாது. எண்ணங்களுக்கு மதிப்பு கிடையாது, எண்ணங்களுக்கு வேல்யூ ஒன்றும் இல்லை. அப்போ அதன் பின் ஓடாத நிலை, அதற்கு ஈடுபாடு கொடுக்காத நிலை, அப்போ இந்த நொடிக்குள் வந்த நிலை, இதான் சனசம்பத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ துர்லபம் மனுசத்தங் துர்லபங் சத்தர்ம சிரவணங் துர்லபங் பிரதிரூபதேச வாசோச்ச துர்லபங் சனசம்பத்தி என்ற இந்த சனசம்பத்தியை, இந்த நொடியில், இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளும் தன்மையை சத்திய தர்ம போதனையினூடாகத்தான் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடிகிறது. சத்திய தர்மம் பற்றி தெரிஞ்சு கொள்ளாட்டி, எங்களுக்கு கல்யாண மித்ரவின் செய்தி தெரியாட்டி, நாங்கள் அந்த மற்றவரை போல தான் வாழ்கிறோம். உலகம் உண்மையை நம்பிக்கொண்டு அந்த நம்பிக்கையை, அந்த பிடிப்பில் தான் வாழ்கிறோம். அந்த பிடியில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது இந்த ஆன்மா என்ற துஷ்டியில் இருக்கும் மனிதன் ஒவ்வொருவரும் இருப்பது துன்பத்தில். ஏன்னா இல்லாத ஒன்றை தான் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்காங்க. எல்லாருமே இப்படி தான் வாழ்கிறாங்க. அப்போது
இப்படி வாழும் மனிதன் வந்து துன்பத்தில் தான் இருக்கிறார். அவருக்கு துன்பம் தான் உரித்தானது. அவருடைய சொத்து துன்பம். அவருக்கு இருப்பது துன்பம். அவரு அவருக்கு உரித்தானது துன்பமாகத்தான் இருக்கிறது. துன்பத்தை தவிர இன்பம் என்று இங்கே அவருக்கு எப்போவுமே கிடைச்சதே கிடையாது. இன்பம் துன்பம் இரண்டுமே பிறப்பு இறப்பைத்தான் தருகிறது. அப்போ இந்த சனசம்பத்தி என்ற இந்த நொடிக்குள் விழித்து கொண்டவருக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. இன்பம் துன்பம் என்ற உலகிலிருந்து மீள்கிறார். இன்ப துன்பமற்ற ஒரு சுகத்தை உணர்கிறார், ஒரு சுவையை உணர்கிறார். அதுதான் இந்த நிர்வாண சுவை. அப்போ அந்த நிர்வாண சுவைக்குள் வந்து இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது. இது மகா சாந்தமான ஒரு புனிதமான நிலை. அப்போது அதற்குள்ள புதக்ஜன மனிதனின் இன்பம் இல்லை. ஆனால் ஆரிய பூமியில் ஒரு இன்பம் இருக்கிறது. ஆரிய பூமியை ஸ்பரிசம் செய்பவருக்கு ஒரு இன்பம் இருக்கிறது. ஏன் உலகை வென்றவருக்கு உலகத்தின் மீது பெருமதி இல்லை, மதிப்பில்லை. ஆனால் மறுபடியும் அவர் உலகத்தில் தான் வாழ்கிறார். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர் புரிதலினூடாக இந்த விழிப்புணர்வுக்கு வருகிறார். இந்த விழிப்புணர்வோடு விழித்து கொண்ட பிறகு அவர் சாமானியமான முறையிலும் மறுபடியும் உலகில் தான் வாழ்கிறார். கண்களுக்கு தெரியுது, காதுக்கு கேட்குது, மூக்கு நாக்கு உடல் இவைகள் அனைத்தும் இயங்குது. இதே போல் மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது. இப்போ இந்த சென்சர்கள் அனைத்தும் இயங்குது. இப்போ இயங்கினாலும் அதற்குள் இறங்கிக் கொள்ளாத ஒரு நிலை, அதற்குள் ஈடுபாடு இல்லாத ஒரு நிலை, அதற்கு பெருமதி இல்லாத ஒரு நிலை. அப்போ இந்த நொடிக்குள் விழித்து கொண்ட நிலை இதுதான். அப்போது இந்த நிலையை அடைந்தவர் சாமானியமாக வழக்கம் போலவே தான் இவருடைய வாழ்க்கை முறை நடக்குது. அதில் வேறு மாற்றங்கள் கிடையாது. அப்போது இந்த நிலைக்கு வந்து அவர் சாமானியமாக ஈடுபடும் போது அவர் வழக்கம் போலவே இருப்பார். அவருக்கு எதுவுமே மாற்றம் இல்லாத போது அவர் குடும்ப வாழ்க்கையை மற்றவர் போலவே வாழ்வார். ஒரு பிள்ளைகள் இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், இல்லை மனைவி இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வயதிமம் சென்ற அம்மா அப்பா இருக்கலாம், தாத்தா பாட்டி இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய இவர் மூலியமாக நடக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாமே இவர் சரியாக செய்வார், சிறப்பாக செய்வார். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அங்கே அந்த தீ இல்லை, தீ பற்றி கொள்ளலை, தீ இல்லாத நிலை, தீயில் அணைந்த நிலை, மனம் அலைபாயும் நிலை இல்லை. அது மனம் எந்நேரமும் அலைப்பாய்ந்து கொண்டு தான் இருந்தது, சத்தியம் தெரிந்து கொள்ளாத வரைக்கும். ஆனால் மனம் அலைப்பாயாது, மனம் ஓடுகிறது. ஆனால் அதற்குள் ஒருவர் இல்லை. எண்ணங்கள் ஓடுகிறது, அதற்குள் ஒருவர் இல்லை. அதுக்கு மதிப்பு இல்லை, அதுக்கு பெருமதி இல்லை. அப்போ அது சாமானியமாக ஓடிக்கொண்டிருக்கு. அதை நிறுத்தவோ, அதை தடுக்கவோ, அதை மாற்றவோ வேண்டிய அவசியம் இவருக்கு இல்லை. இதுதான் புரிதலில் இருந்து மீண்ட சுபாவம், புரிதலில் மீண்ட சுபாவம். இது சங்கித்தே நிப்பிதா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ இந்த சத்திய தர்மமானது வந்து வெறுமனே கேட்டுட்டு மறுகாதில் விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு கதை கிடையாது. இப்போ இது வந்து எங்களுடைய வாழ்க்கை கதை. இந்த வாழ்க்கை கதையில் நாங்கள் சத்தியம் பற்றி தெரிஞ்சு கொண்டு அதை ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்தி பார்க்கும்போது எங்களுக்கு புரியுது. இப்போது எல்லாமே நாங்கள் நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம், எங்கேயும் இருப்பது கிடையாது. நினைத்து கொண்டிருப்பதிலும் உண்மை இல்லை, அதுவும் வெறும் எண்ணங்கள் மட்டும்தான். எண்ணங்களில் உண்மை இல்லை என்றால் அப்போ அதற்கு நாங்கள் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை, அதை பின் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியம்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இதை புரிந்து கொள்வதற்கு கல்யாணமித்ரவின் செய்தியில் நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்குறோம், கேட்டு விமர்சித்து அதை நடைமுறையில் கையாண்டு பார்க்குறோம். அப்போ இப்படி நடந்து வரும் ஒரு சுத்தவத்தாய சிராவக்கருக்கு வந்து பிரச்சனைகள், கேள்விகள், பலவிதமான கேள்விகள் எழும், பலவிதமான சிக்கல்கள் வரும் அவருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு கல்யாணமித்ரவின் உதவி தேவை. கல்யாணமித்ரவின் உதவி இல்லாமல் அவருக்கு இந்த வழி திறக்காது. ஏன்னா கல்யாணமித்ர என்பவர் வந்து இதை கையாண்டவர். அவருக்கு இந்த சத்தியம் என்பது பிரத்யக்ஷம் அடைந்தவர் தான் கல்யாணமித்ர. அப்போ அவர் வந்து உங்களுக்கு வழியை காட்டுவார். உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுடைய கேள்வி என்ன, அதற்கான விடை அவருக்கு தான் தெரியும், அது உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் நினச்சி போகிற எல்லா இடத்திலும் மாய்க்குள்ளே மாட்டிக்கொள்வீங்க. நீங்கள் நினைக்கும் திசையில் அல்ல இந்த சத்தியம் இருக்குது, நீங்கள் நினைக்காத திசையில் இருக்குது. அப்போ நினைக்கிற திசையில் தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ நினைக்கிற திசையில் நீங்கள் இருக்கும் போது அப்போ நீங்கள் மாட்டிக்கொள்ளும்
நிலை மாட்டிக்கொள்ளும் இடங்கள் அதிகம். எங்கே போனாலும் குழிகள் இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் பள்ளங்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் எங்களுக்கு ஆபத்தான சூழல் தான் இருக்குது. அப்போ அதிலிருந்து மீட்டு எடுப்பவர் தான் கல்யாண மித்ர. அப்போ கல்யாண மித்ரவின் அனுகிரகம் இல்லாமல், அதாவது அவருடைய உதவி இல்லாமல் உங்களுக்கு இந்த வழி திறக்காது. அப்போ நீங்கள் எங்கேயாவது நினைச்சு கொண்டு அந்த நினைப்பில் வாழ்வீங்க நீங்கள். இதுதான் உண்மை. சரி, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, சரி எனக்கு இது சரியாயிடுச்சு, நான் இதை என்னால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சு அப்படின்னு நீங்கள் நினச்சி கொண்டு இருப்பீங்களே தவிர அந்த உணர்வை பற்றி உங்களுக்கு அபிப்பிராயம் இல்லை. உணர்வு என்பது நீங்கள் நினைச்சி பெறும் ஒன்று கிடையாது. அப்போ விமர்சனத்தினூடாக, நடைமுறை கையாளுதலினூடாக அந்த உணர்வு என்பது உருவாகுது. அனுசோத்தை என்பது அல்ல, பட்டிசோத்தை. அப்போது அந்த உணர்வு என்பது நீங்கள் உணர்வில் தான் இருக்கீங்களா அல்லது நினைப்பில் தான் இருக்கீங்களா என்பது உங்களுக்கு தெரியாத உண்மை. அப்போ அது கல்யாண மித்ரவுக்கு தான் தெரியும். அது நீங்கள் நினைப்பில் இருக்கீங்களா இல்லாட்டி உணர்வில் இருக்கீங்களா, நீங்கள் மீண்டு இருக்கீங்களா இல்லாட்டி நினைத்து கொண்டு இருக்கீங்களா என்பது கல்யாண மித்ரவுக்கு தெரியும். அப்போ அவர் இந்த வழியை கடந்தவர். அப்போ நீங்கள் வழியில் இப்போ தான் பயணிக்கிறீங்க. வழியை கடந்தவருக்கு வழியில் உள்ள பிரச்சனை, கேள்விகள், சிக்கல்கள் எல்லாமே தெரியும். அப்போ அவர் கண்ணாடியில் பார்ப்பது போல் அவருக்கு உங்களுடைய கேள்விகள் அத்தனையும் புரியும். அப்போ அதற்கான விடையை அவர் சரியாக பெற்றுக் கொடுப்பார். அப்போ அந்த விடையை பெற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து, அந்த சிக்கலிலிருந்து மீள முடியும். அப்போ இது மீண்டும் மீண்டும் போகும் வழி. மீண்டும் மீண்டும் போகும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் போகிறதுக்கு அதை மீளாமல் நாங்கள் எங்கேயாவது மாட்டிக்கொண்டோம் சார், அதுக்கான விடை அங்கே வேணும். கேள்விக்கான விடை இருக்கணும். அப்படிலாட்டி அங்கே மீளல் என்பது நடக்காது. அங்கே சிக்கல் தான் இருக்குது. அப்போ சிக்கலிலிருந்து மீளுவதற்கு கல்யாண மித்ரவின் செய்தி தேவை, அவரின் உதவி தேவை. அதற்கு நீங்கள் இந்த புத்தோத்பாத போதனைகளை கேட்கும் நீங்கள் சத்திய தர்மம் பற்றி கேட்டு வாரீங்க இவ்வளோ காலம். கேட்டு வந்த விடயத்தை நீங்கள் கல்யாண மித்ரவின் இந்த தொடர்பு தேவைப்படுது. உங்களுக்கு இந்த கலந்துரையாடல் தேவைப்படுது. கலந்துரையாடலினூடாக உங்களுடைய சந்தேகங்கள் தீரும், உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். அப்போ உங்களுக்கு வழி திறக்கும். அப்போது உங்களுக்கு நிர்வாணம் அடையும் வழி உங்களுக்கு திறக்கும். அப்போ அதற்கு நாங்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு சோம் நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து வரோம். அப்போ அது இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே அதை இன்னும் அதிகமாக்கி இரவு நேரத்துக்கு கொண்டு வர நாங்கள் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கோம். நீங்கள் இப்போதைக்கு வெள்ளிக்கிழமை வாங்க இந்த சோம் கலந்துரையாடலுக்கு. உலகில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இந்த கலந்துரையாடலுக்கு கலந்து கொள்ளலாம். நாங்கள் இந்த சோம் டிஸ்கஷன், இந்த சத்திய தர்மம் பற்றின சோம் டிஸ்கஷன் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு இந்த சோம் லிங்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த யூடியூப்லேயும் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது, எங்களுடைய குரூப்லேயும் இருக்குது. புத்தோத்பாத தமிழ் என்ற குரூப்லேயும் இருக்குது. புத்தோத்பாதோ தமிழ் தம்ம டிஸ்கஷன் என்கிற குரூப்லேயும் இருக்குது. அப்போ இவைகளில் உங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சோம் லிங்கை பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்டு இந்த குரூப்பில் எங்களோட இணைஞ்சு கொண்டு இந்த கலந்துரையாடல்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வழி திறக்கும். அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் நிர்வாண சுவையை உங்களுக்கு அடையும் வழி இந்த புத்தோத்பாத போதனைகளில் போதனை செய்யப்படுகிறது. இப்போ 2500 வருடங்களுக்கு போதனை செய்த இந்த சத்திய தர்மம், பகவான் புத்தர் அவர்கள் போதித்த சத்திய தர்மம், அது இன்றைக்கு போதனை செய்யப்படுகிறது என்றால் அது இந்த புத்தோத்பாத போதனைகள் தான். அது வேறு எங்கேயும் கிடையாது. இன்றைக்கி போர்வையில் இருக்கிறாங்க, நாங்களும் பிக்ஷுக்கள் தான், நாங்களும் புத்த ஸ்ராவகர்கள் தான் என்று சொல்லும் மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. ஆனால் அது ப்ராக்டிக்கல் இல்லாத, நடைமுறை பக்கம் இல்லாத தர்மம் போதனை செய்கிறார்கள்னால் அது புத்த தர்மம் ஆகாது. இது நடைமுறை பக்கம் உங்களால் உணரக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் இதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அதுதான் வழி. அப்போ அந்த வழி இந்த புத்தோத்பாத போதனைகளில் இருக்குது. உங்களுக்கும் இந்த வழி திறக்கும். வாங்க, வந்து கலந்து கொள்ளுங்கள். புத்தோத்பாத போதனைகளை தொடர்ந்து கேளுங்க. கேட்க உங்களுக்கு அந்த குடத்தில்
சொட்டு சொட்டாக வடிஞ்சாலும் குடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நிறைஞ்சி அது வலிஞ்சு போவது போல் நீங்கள் கேட்க கேட்கத்தான் அது உங்களுக்குள் ஊடுருவி பாயத் தொடங்கும். சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் நிலைக்கு வருவீங்க. அப்போ தான் இது ஒரு வெறுமனே 1 2 கொஞ்சம் கேட்டதன் பிறகு இதை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்னென்னா, எங்களுக்கு உலகம் பெருசாக இருக்குது. நாங்கள் பிறந்ததிலிருந்து நாங்கள் உலகத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ இந்த பிறந்ததிலிருந்து அந்த வாழ்ந்த உலகம் என்பது மாயை, கற்பனை என்பதை புரிந்து கொள்ள நாங்கள் இதை வந்து நிறைய கேட்க வேண்டியிருக்கிறது. அப்போ இதுக்கு ஈடுபாடு தேவை, இதற்கு எங்களுடைய அர்ப்பணிப்பு தேவை, இதற்கு எங்களுடைய முயற்சி தேவை. அப்போது இது எல்லாமே இருக்கணும். அது எல்லாமே இருந்தால் தான் எங்களுக்கு இதை புரிந்து உணரும் வாய்ப்பு அதிகமாகும். எனவே நீங்கள் இந்த சோம் கலந்துரையாடலிலும் கலந்து கொள்ளுங்கள். சத்திய தர்மம் பற்றி தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு இனி வரும் காலங்களில் தொடர்ந்து சோம் கலந்துரையாடலில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வருகிறது. அதுக்கான தயார் நிலையை நாங்கள் செய்து வரோம். மறுபடியும் இன்னொரு போதனையில் சந்திப்போம். திருவன் சரணம்.